டேய் ஆத்மிக், எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிற? டாடி தான் இப்ப வருவாங்கன்னு சொல்றேன்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவ்வளவு லேட் ஆகுது, ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. வீடு ஆத்மிக் குட்டி, அப்பாக்கு ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கும், அதை விட்டுட்டு ஃபோன் பண்றதுக்கா நேரம் இருக்கும் கரெக்டா? போங்கம்மா, நீங்க எப்போ டாடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. சரி விடு செல்லம், இப்ப வந்துருவாங்க. டேய் ஆத்மிக் குட்டி. வா ஆதி, இன்னைக்கு என்ன லேட் ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லை ஷோபா, அன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமான வேலை. டேய் ஆத்து, நீ என்ன அமைதியாகவே நின்றுட்டு இருக்க? அது என்ன ஆத்து கீத்துன்னு, எனக்கு தான் அழகா நேம் வச்சிருக்கீங்களா ஆத்மிக்னு, அதையும் சொல்லி கூப்பிடுங்க. சரி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காத. நான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வா செல்ல குட்டி. ஐ ஜாலி ஜாலி. சாக்லேட் பார்த்தது இருந்த கோவெல்லாம் மறந்துடுச்சா? என்னோட ஆத்துக்குட்டியை பத்தி எனக்கு தெரியாதா? டாடி டாடி, என் கூட விளையாட வாங்க டாடி, ப்ளீஸ் டாடி. ஆத்மிக் குட்டி, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்பா இப்பதானே வந்திருக்காங்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவாங்க, ஓகேவா? விடு ஷோபா, அவன் இவ்வளவு நேரம் ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க்னு தானே இருந்திருப்பான், கொஞ்ச நேரம் என் கூட இருக்கட்டுமே. அது இல்ல ஆதி, நீயே ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருப்ப, ஒன்ன போய். அதுல என்ன இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே ஷோபா, சாகர் கிட்ட இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா? சரி டென்ஷன் ஆகாத. ஒன்னு டென்ஷன் பண்றதுக்காக நான் கேட்கல, பொதுவா விசாரிச்சேன், அவ்வளவுதான். உங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனையோ எனக்கு தெரியல. அதெல்லாம் வீடு, இன்னைக்கு ஆபீஸ் எப்படி போச்சு? சரி ஆத்துக்குட்டி, கொஞ்ச நேரம் நீங்க போய் விளையாடுங்க. டாடி அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறமா பிள்ளை கூடுவேன், ஓகேவா? ஓகே டாடி, நான் சமத்து பிள்ளையா போய் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சரியா? ஓகே செல்லம். சரி வெயிட் பண்ணு ஷோபா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே ஆதி. டேய் கிஷோர், சொல்லுடா தமிழ். அது ஒன்றும் இல்லடா, உன் வீட்டில இருந்து அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களா என்ன? ஆமாடா, எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்டு இருக்கிறது? நீ தான் சொல்லிட்டே இருந்த அந்த பொண்ணால ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குன்னு. அவளால என்னடா யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது? அதனால தான் ஒரேடியா அனுப்பிட்டோம். என்னடா இப்படி சொல்ற? அந்த பொண்ணால யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீ நம்பவே மாட்டேங்கிறியே. மார்க்கெட்ல அந்த பொண்ணுக்கெல்லாம் எவ்வளோ வேல்யூன்னு உனக்கு தெரியுமா? போடா நீ, அவளாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கா. சரி, உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான்டா கால் பண்ணாங்க மேடம். என்னடா கால் பண்ணி எங்களை பத்தி ஏதோ குறை சொன்னாலா என்ன? அப்படியெல்லாம் எந்த குறையும் சொல்லலடா. என்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணுமா, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா, அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னான். ஓ, இப்ப சார் மேடம்க்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறீங்களா என்ன? ஆமாடா, கொடுத்துடலாம். நமக்கு ஃபியூச்சர்ல எதுக்காவது யூஸ் ஆகும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை தமிழ். இல்லடா, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. என்னமோ பண்ணி தோல. நமக்கு எப்பமாவது ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும்டா. 10,000 ரூபாயெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா? அதனால இப்போதைக்கு அதை கொடுத்துடலாம். சரி உன் இஷ்டம், உன் இஷ்டப்படியே பண்ணு. ஓகேடா, அப்போ போனை வச்சுடு. நான் மேடம் போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே மச்சி. யாழினி தான் கால் பண்றா. ஏய் வர்ஷிமா, என்ன இத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்க? யாழினிமா என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கடி, அதனாலதான் உனக்கு இத்தனை வாட்டி கால் பண்ண, நீ அட்டன் பண்ணவே இல்லை. ஐயோ, என்னடி சொல்ற? அனுப்பிட்டாங்களா? இப்போ நீ எங்க இருக்க? பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல தாண்டி மக்கா இருக்கேன். ஓகேடி, அங்கேயே வெயிட் பண்ண, நான் உடனே வரேன். என்னடி உன் வீட்டுல இப்படி பண்ணிருக்காங்க? வயசு பொண்ணு இப்படி இறக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சமாவது அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா? உன் அப்பா எல்லாம் ஒரு மனுஷனா? எதுக்கு இப்படி கோவப்படுற? என்ன கோவம் உனக்கு? ஏன் உனக்கு கோபமே இல்லையா? உன்னை வீட்டுல விட்டு இப்படி அனுப்பியிருக்காங்க, இப்ப கூட உனக்கு கோபம் இல்லைன்னு சொல்றியா என்ன? சத்தியமா எனக்கு கோபம் இல்லதான். என்னது கோபம் இல்லையா? ஆமா, வருத்தம் இருக்கு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அவங்க வீட்ல எவ்வளவு நாள் தான் நம்ம இருக்க முடியும்? இத்தனை நாளா அவங்க அந்த வீட்ல என்ன வச்சிருந்ததே பெரிய விஷயம் தானடி. நீனே சொல்லு, அவங்களுக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? ஆனா இத்தனை வருஷமா அந்த வீட்ல என்ன வச்சிருக்காங்க இல்லையா? ஓ, நீ அப்படி சொல்ல வரியா? அவங்களுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லதான். மிஸ்டர் சுந்தர சக்கரவர்த்திக்கு உனக்காவது ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா? சொல்லடி. அவர் ஒரு பெரிய மனுஷன் தானே. எப்படியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவருக்கு நீயும் பொண்ணு தானே. இப்படி ஒரு பொண்ணு நடு ரோட்ல அனுப்பியிருக்காங்களே, அவங்களுக்கு இருக்க வசதிக்கெல்லாம் ஒரு அடைக்கலம் கூடவா உனக்கு கொடுக்க முடியல? வீடு யாழு வீடு, அவருக்கு என்ன கஷ்டமோ. இது தாண்டி உன்னோட பிரச்சனையே. உனக்கு யார் எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாலும், அதை நேரடியாவே டார்ச்சர் பண்ணாலும், அவங்கள எப்படிதான் குறை சொல்லாம உன்னால இருக்க முடியுதோ தெரியல. என்னால அப்படி இருக்க முடியாதுமா. எனக்கெல்லாம் இப்ப வர கோவத்துக்கு. யாழுமா, டென்ஷன் ஆகாதடி. தமிழனா? யாழினி, நீ எங்கதான் இருக்கியா? இவ்வளவு சோகத்திலையும் நீ அப்படியே ஆளையே மயக்குறடி. அண்ணா சாரி அண்ணா, நான் உங்களை இப்படி தொல்லை பண்றதுக்கு. ஏய், என்ன வருஷம் நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ என்கிட்ட இவ்வளவு பாசமா பேசுறதுக்கே நான் அடிமை. அதுக்காகவே நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். சரி உன்கிட்ட போன் பே இருக்குல்ல? அவளோட டப்பா போன்ல ஒண்ணும் கிடையாதுண்ணா, என்னோட போன்ல இருக்கு. எனக்கே போட்டு விட்டுருங்க. ஓகே, நான் ஒரு 20,000 போட்டு விடுறேன். போனும் வாங்கிக்க, ஓகேவா? வேணாண்ணா, எனக்கு 10,000 போதும். அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தான்.
ஏய் வர்ஷிமா இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் மந்த் நம்ம கொடுத்துடலாம். என்னடி மக்கா நீ வேணாண்டி. இடு வர்ஷிமா, நம்ம தமிழ் அண்ணா தானே. என்னவோ போடி. அவனு சும்மா தரலையே, எப்படின்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவதானே. கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் மந்த் நான் தந்துருவேன். சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன் அவளை. அவ ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா. நம்ம முதல்ல கொண்டு போய் அவளை ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறலாம். நீங்களும் வரீங்களா தமிழண்ணா? ஐயோ இல்ல யாழினி, எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டண்டா ஒரு மீட்டிங் இருக்கு. அது நடுவுல தான் வர்ஷி கால் பண்ணான். அதான் பதறி அடிச்சுட்டு வந்தேன். நான் திரும்பவும் போய் மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும். அதனால இன்னைக்கு என்னால முடியாது. இட்ஸ் ஓகே அண்ணா, நான் பாத்துக்கிறேன். அண்ட் ஒன் செகண்ட், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்ல வர்ஷினி, எனக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப்னா நீ பண்ண மாட்டியா என்ன? கண்டிப்பா அண்ணா. ஓகே யாழினி, நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். ஓகே பாய்ண்ணா. வர்ஷி வா போவோம். நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஏதாவது ஒரு ஹாஸ்டலா பாத்துடலாம். சரியா? ஓகேடி மக்கா. ஷோபா என்ன கீழே உட்காந்துருக்க, மேல உட்காரு. பரவாயில்ல ஆதி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா, என்கிட்ட பேச உனக்கு என்ன தயக்கம்? ஒன்றும் இல்லடா, ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஆஃபீஸ்ல எல்லாம் சக்ஸஸ் தானே? ஆமா ஷோபா, கண்டிப்பா நான் நினைச்சது சக்சஸ் தான். அவ வந்த அன்னைக்கு இன்டர்வியூக்கு அவளையும் இன்டர்வியூல செலக்ட் பண்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணிருக்கேன். 2 வருஷம் பாண்ட்ல கையெழுத்து போட வச்சிருக்கோம். இந்த 2 வருஷம் அவளை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. ஆனா ஆதி, கொஞ்சம் நீ யோசிச்சுக்கோடா. அந்த பொண்ணு இப்ப யாரும் இல்லாதவ. நம்ம விசாரிச்ச வரைக்கும் சுந்தர் சக்கரவர்த்தியும் அவளை ஒரு மகளா நடத்துறது இல்ல. இங்க பாரு ஷோபா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீ இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? நான் சொல்றத சொல்லிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ம் அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஊர்ல இருந்து. ரொம்ப நாளா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்களா, நீ எடுக்கிறதே இல்லையாமே. சரி வீடு, அதெல்லாம் எதுக்கு இப்போ? எதுக்குடா உனக்கு இவ்வளவு கோவம்? கோவம் எல்லாம் இல்ல ஷோபா, அவங்க வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிற வேலைக்கு நான் என்ன பண்றது, நீயே சொல்லு. ஏன்டா இப்படி வேலை வேலைன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற? நீ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இப்படி இல்ல. அதே நானும் சாகர் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா ஊர் சுத்திட்டு இருப்போம். இப்பெல்லாம் உனக்கு எங்க கூட பேசுறதுக்கு கூட டைம் இல்ல. என்ன ஷோபா இப்படி சொல்ற? உன் கூட எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லாம தான் ஆபீஸ் முடிஞ்சதை நான் உங்களை பாக்குறதுக்காக ஓடி வரேனா? ஐயோ ஆதி, நான் ஒன்னும் குறை சொல்லல. கண்டிப்பா நான் அப்படி மீன் பண்ணல. சாகர் ஒரு சின்ன பிரச்சனைக்காக வெளிநாட்டுல மாட்டிக்கிட்டான். அப்ப கூட நீ எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்பியா இருந்த. அதுக்கு கூட எந்த ஒரு குறையும் தெரியாம நீ பாத்துக்கிற. அதெல்லாம் ஓகே. ஆனா அதை விட முக்கியமா அவன் அம்மா அப்பான்னு எங்க கூட ஒட்டுறதே இல்ல. டாடி டாடின்னு உன் கூட தான் எப்பவும் சுத்திட்டு இருக்கான். அதெல்லாம் சரிடா. ஆனா நீ இப்படி சிரிச்சு ஆத்வி கிட்ட மட்டும்தான் பேசுற. மத்தபடி ரொம்ப இறுக்கமா இருக்க. எங்க கூட சிரிச்சு சுறுசுறுப்பா இருந்த ஆதி எங்க? இப்ப இருக்கிற ஆதி எங்க? சோபா ப்ளீஸ். உனக்கு எதுக்காக இப்படி ஒரு வேஷம் ஆதி? நான் உன்கிட்ட பல தடவை கேட்டுட்டேன். ஆனா உன்கிட்ட எந்த பதிலும் இல்ல. எல்லா கேள்விக்கும் காரணமானவ வந்துட்டா இல்லையா? இனிமே நான் பழைய ஆதியா மாறிடுவேன். ஒன்னும் கவலைப்படாத. பாவம்டா அந்த பொண்ணு. சோபா அத மட்டும் நீ சொல்லாத, அவ பாவமா? சரி சரி, அதெல்லாம் வீடு. அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னேல, அந்த விஷயத்துக்கு வருவோம். என்ன சொன்னாங்க? வழக்கமா பொண்ணு பாக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதானே? ஏண்டா, அப்ப நீ அதை பத்தி தெரிஞ்சுதான் அவங்க போனை எடுக்காம இருக்கியா என்ன? இங்க பாரு சோபா, அவங்க பாட்டுக்கு பொண்ணு பாக்குறேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? கண்டிப்பா என்னால இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. அந்த மைண்ட் செட்லயே நான் இல்ல. என்னடா உன் மைண்ட் செட்? அத சொல்லு ஃபர்ஸ்ட். கேட்டா உனக்கு அந்த பொண்ணை பழி வாங்கணும்னு சொன்னேன். சரி, அந்த பொண்ணே இப்ப ஆபீஸ்க்கு வந்துட்டா இல்லையா? அப்புறம் என்ன? அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிகமா வேலையை கொடுத்து தானே நீ டார்ச்சர் பண்ண போற? அப்படி நான் உன்கிட்ட சொன்னேனா? சரி சரி, என்னமோ பண்ணு. அதெல்லாம் உன் விஷயம். ஆனா அளவுக்கு மீறி நடந்துக்காத. ஒரு பொண்ணு அவ, அது உனக்கே தெரியும் இல்லையா? அதனால சொல்றேன், கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணு. சரி சரி, அதெல்லாம் தெரியும். நான் அந்த அளவுக்கு கீழ்த்தனமாலாம் போக மாட்டேன். அது உனக்கே தெரியும் தானே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏய், நானடா தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்? எல்லாம் என் தலை எழுத்து. ஓகே, அம்மா உனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க. அதை என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. ஏண்டி சோபா, நீயாடி இப்படி பேசுற? நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டியா என்ன? இங்க பாரு ஆதி, நானும் சாகரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த கல்யாணம் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அது எல்லாத்தையும் சமாளிச்சு நீ தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நீ எப்பவுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, நல்ல ஒரு பிரதரும் கூட. ஒரு பிரதருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஒரு சகோதரியோட கடமை தானே. அதனாலதான் நான் எப்பவுமே உன்னை கம்பல் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தான். டேய் பாரு சோபா, எனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. ஏன்டா உனக்கு பிடிக்கல? உங்ககிட்ட பணம் இல்லையா, புகழ் இல்லையா, அழகு இல்லையா? இப்ப எதுக்கு இப்படி பண்ற? எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு ஏத்தவள நான் தான் தேடணும். அதையாவது பண்ணி தொலைடா. பொண்ணுங்களை பார்த்தாலே அப்படி முறைச்சிட்டு இருக்க. எந்த பொண்ணுடா உன்னை திரும்பி பாப்பா? அதேதானா, இவ்வளவு முறைப்பா வெறைப்பா இருக்கும்போது என்ன திரும்பி பார்த்து என் பின்னாடியே அலையிற பொண்ணு எனக்கு வேண்டாம். நான் திமிரா முறைச்சா எனக்கு டபுள் மடங்கா முறைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தாண்டி எனக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
ஐயையோ இதெல்லாம் சினிமா டயலாக்டா. சினிமாக்கு வேணா பொருத்தமா இருக்கும், ஆனா நிஜ வாழ்க்கைக்கு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பொண்ணுங்க ஹஸ்பண்டே தேவையில்லைன்னு அம்மா வீட்டுக்கே கிளம்பிடுவாங்க பாத்துக்கோ. அந்த மாதிரி ஒரு புள்ள பூச்சியான பொண்ணோ அப்படி இல்லைன்னா சீன் போடுற பொண்ணு எனக்கு வேணாம். எனக்கு என் திமிர அடக்குற மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க சொல்ல அம்மா கிட்ட. என்னடா சொல்ற நீ? அவங்க கிராமத்துல இருக்கவங்க, அவங்க எப்படிடா இந்த மாதிரி திமிரான பொண்ணை பார்ப்பாங்க? ஏதோ கனிமொழி தேன்மொழி அப்படின்னு ஏதாவது ஒரு கிராமத்து பொண்ணு தான் பார்ப்பாங்க. அதுதான்டா நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் தேவைகளை அனுசரிச்சு நடந்துக்குவாடா. நீயும் இப்படி பேசாதடி, படிச்சவ தானே நீ, எதுக்கு இப்படி பாட்டி மாதிரி தத்துவம் பேசுற? இங்க பாரு, நான் தத்துவம்லாம் பேசல, உன்னோட நல்லதுக்கு தான் பேசுவேன். நீ பார்த்து முடிவெடு. ஓகே எருமை, நான் கிளம்புறேன். ஏண்டி இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் என்ன எப்படி எரும மாடுன்னு சொல்ற பாரு. ஐயோ, நான் எருமைன்னு தான் சொன்னேன், மாடுலாம் சொல்லலையே. மட்டும் இல்ல, நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் எங்களுக்கு அதே பழைய ஃப்ரெண்டு தான்டா. ஐயோ தெய்வமே, நான் உன்னை மரியாதை கொடுத்தெல்லாம் பேச சொல்லல தாயே. அதுதான் ஆதி.